வணக்கம். உங்கள் நண்பன் தளபதி பேசுகிறேன். இதற்கு முன்னால் ஒரு வீடியோவில் ஒரு 13 வருஷமாக எங்கள் வீட்டில் பாசமாக வளர்ந்த டிராகனை பற்றியும், தெருவிலேருந்து துணி போல இருக்குதேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து இன்னைக்கு பாசமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கருப்பனை பற்றியும் சொல்லியிருந்தேன். பொதுவாக மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், நம்ம எந்த மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க நம்மகிட்ட நடந்துக்குவாங்க. எந்த அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட பாசம் காட்டுறோமோ அவங்களும் நம்மகிட்ட பாசம் காட்டுவாங்க. இப்போ பார்க்குறீங்களே, எங்கள் வீட்டு மாடியில், மொட்டை மாடியில் நான் வந்து இந்த காக்காய்களுக்கு, புறாக்களுக்கெல்லாம் வந்து தீனிகள் போடுவேன். அப்படி போடும்போது அவங்க எப்படி பயமே இல்லாமல் என்னை சுற்றி நின்றுக்கிட்டு என் கையிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள். பொதுவாக அந்த உயிர்கள்லாம் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு பாசம் காட்டணும், நம்ம மேலே பயம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கிறது பொறுத்தா இருக்கு. இன்னொரு சயின்டிஃபிக்காக கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஈவன் செடி கொடிகள் கூட வெட்டுறவனை பார்த்தாக்க அதில் வந்து ஒரு வைப்ரேஷன் வரும். பட் தண்ணி ஊற்றி அதை பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்தான்னா அது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மிருகங்கள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும். இப்போ பாருங்க, இது வந்து ஒரே நாள் இப்படி வந்துடாது. முதல்ல நம்ம போய் தீனி போடும்போது அதுக்கு ஒருத்தர் 2 பேராக வருவாங்க. அதுக்கப்புறம் கூட்டமாக வருவாங்க. நம்ம அங்கே நிற்கும்போது வரவே மாட்டாங்க பக்கத்தில். ஆனால் நம்ம ஹார்ம்லெஸ், நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு வந்ததுன்னா அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக நம்ம கையிலேருந்து அப்படியே நீட்டினோம்னா முதல்ல ஒருத்தர் வருவார். அப்படியே 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 டெக்னிக் பார்ப்பார். சேஃப்டியாக இருக்கா, அது அழகாக சாப்பிடலாமான்னு ஒன்று சாப்பிட்டு பார்ப்பார். அவர் சாப்பிட்டுட்டு பெருசாக போனோடனே மற்றவங்களும் அதை அப்படியே கவனிப்பாங்க. இவன் மட்டும் போகிறான், கரெக்டாக சாப்பிட்றான், கரெக்டாக வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்கங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். அவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட வர்றாங்க, நம்ம கையிலே சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இன்னும் பெரிய சந்தோஷம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மற்ற மாதிரி விஷயங்கள் கிடைக்காத ஒரு சந்தோஷம். உண்மையிலே இந்த மிருகங்கள்கிட்ட, பறவைகள்கிட்ட நம்ம காட்டக்கூடிய அன்பும், அதே மாதிரி மிருகங்களும் பறவைகள் நம்மக்கிட்ட காட்டக்கூடிய அன்பும் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கும். அது சாதாரண சந்தோஷம் இல்லை. லட்சங்கள், கோடிகள் பணம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மிருகங்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் நம்ம வந்து பாசம் காட்ட பழகிட்டோம்னா அவங்களும் நம்மகிட்ட காட்டுவாங்க. அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றி. அன்புடன் தளபதி.